ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு ஸ்பைசியான ஆம்லேட் தோசையும் ப்ளஸ் தக்காளி பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோசைக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம், என்னென்ன எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்கை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. தென் அதோட கொஞ்சமாக சால்ட்டு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா நுர பொங்குற அளவுக்கு. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஸ்பூனில் கூட வச்சு அடித்து விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொத்தமல்லியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, நறுக்கி வச்சதை. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1 மட்டும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊறட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் தக்காளி பூண்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். விட்ட பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு, 8 to 10 பல்லு பூண்டு. உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எடுத்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா 8 to 10 பல்லு போதும். என்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் போட்டிருக்கேன். பூண்டு போட்டாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு. தென் அதோட 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்துட்டு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஊற வச்சு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ இது நல்லா கிளறி விட்டு அது நல்லா குழையும் வர வந்துட்டு வதக்கணும். இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிப்போம். ஸோ அரைக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது. தென் அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் தாளித்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். அவ்வளோதான், தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்லேட் தோசை போட ரெடி ஆகிட்டோம். ஸோ தோசை மாவு நம்ம எப்போதும் போடல, நல்லா மெலிசாக தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா எக்கு, ஸோ அதை கொண்டு வந்து இது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆம்லேட் தோசை ஊற்றிட்டேன். ஸோ ஒரு தோசைக்கானதாக இருக்குது. ஏன்னா நம்ம 3 முட்டை வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன். 3 முட்டை போட்டிங்கன்னா தாராளமாக 2 தோசை வந்துட்டு சாப்பிட்லாம். ஒரு தோசை சாப்பிட்டாலும் வயிறு வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயில் அப்படி இல்லாட்டி வெண்ணெய் இல்லைனா நெய், நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 மினிட் வந்துட்டு வேக வைங்க. அது வெந்த பிறகு அகெயின் திருப்பி போடுங்க. அதுவும் லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கருகி போயிடும். ஸோ வெங்காயம் முட்டை இதெல்லாம் அவ்வளோவா ரோஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக அண்டு புது புது ரெசிபி வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.